எதுக்கு திமுக உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிற நீங்கள் போட்ட பிச்சைன்னு சொல்கிறீங்க? எங்களை ஏன் கேலி பண்ணுறீங்க? நான் கேட்குறேன், திமுக என்கிற சின்னம் வரலாறு தெரியுமா? அப்படி பேசுகிறவங்களுக்கு திமுக என்கிற சின்னம் எங்கள் கடலூரை சார்ந்த, எங்கள் மண்ணை சேர்ந்த, கடலூரில் வாழ்ந்த கோவிந்தசாமி படையாச்சியார் அவர்கள் 1952 அவர் கண்டுபிடித்து அவர் தேர்தலிலே நின்ற சின்னம் உதயசூரியன் சின்னம். அவரிடத்தில் இரவலாக பெற்றதுதான் திமுகவினுடைய தலைமை பேரறிஞர் அண்ணா. இந்த வரலாறு திமுகவில் இருக்கிற இன்னைக்கு பேஸ்புக்கில் முகநூலில் எழுதுகிற எத்தனை பசங்களுக்கு தெரியும்? ஐடிவிங்களுக்கு 2K கிட்ஸுக்கு தெரியுமா? ஆக வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். திமுக சின்னமே என் குடும்பத்தினுடைய சின்னங்க, என்னுடைய முன்னோருடைய சின்னம். நாங்கள் அங்கே திமுக ஒன்றிய செயலாளராக, நகர செயலாளராக, மாவட்ட செயலாளராக, மாவட்ட தலைவராக என்னுடைய முன்னோர்கள் இந்த கட்சிக்கு உழைத்திருக்கிறான். அன்னைக்கு இந்த திமுக என்கிற இந்த கட்சியை வடதமிழ்நாட்டில் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற செய்து ஆட்சி அதிகாரத்தில் அண்ணாவையும் கலைஞரையும் அமர வைத்ததில் என்னுடைய முன்னோத்தி ஏர்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. இந்த வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? இருக்கிற அண்ணன் துரைமுருகனில் தொடங்கி மறைந்த நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி, MRK பன்னீர்செல்வனுடைய தந்தை முட்டம் கிருஷ்ணமூர்த்தி, சிதம்பரத்தைச் சேர்ந்த டாக்டர் சரவணன் எம்எல்ஏ எக்ஸ்எம்எல்ஏனுடைய தந்தை டாக்டர் கல்லியமூர்த்தியில் தொடங்கி, டாக்டர் நந்தகோபாலகிருஷ்ணனில் தொடங்கி, நான் சொன்ன இந்த சின்னத்தை தந்த ஏஜி சம்பத், விழுப்புரம் திமுக ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளராக இருந்து தற்போது ஓரங்கட்டப்பட்டு வேறு கட்சியில் இருக்கின்ற ஏஜி சம்பத்தினுடைய தந்தை கோவிந்தசாமி படையாச்சிக்கு சொந்தமானது இந்த உதயசூரியன் சின்னம்.